அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எப்படி பைபிள் நெட் ஆப் மூலமா எக்ஸாம் அட்டெண்ட் பண்றது அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம். இது யாருக்காக அப்படின்னா நீங்க பைபிள் அதிகமா வாசிக்கிறீங்க, அல்லது பைபிள் குவிஸ் அட்டெண்ட் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பைபிள் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண விரும்புறாங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இல்லை. இப்போ 4 ஆன்சர் இருக்கும். 4ல 1 சூஸ் பண்ணாலே இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். 25 கொஸ்டின் தான் வரும். ஒவ்வொரு வாரமும் நடந்துட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு 2 வீக்ஸ்க்கு ஒரு டைம் நடக்குது. இப்போ நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணும்போது வாரத்துக்கு ஒரு முறை இந்த எக்ஸாம் நடக்கும். 25 கொஸ்டினை 120 செகண்டில் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 5 அதிகாரம் மட்டும்தான். ஒவ்வொரு வாரமும் 5 அதிகாரம் நடத்துவோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா லூக்கா 6ஆம் அதிகாரம் முதல் லூக்கா 10ஆம் அதிகாரம் மாதிரி நடந்துட்டு இருக்கோம். ஓகேவா? இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பைபிள் எக்ஸாம் ஆர்வமாக இருந்தால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்குது பைபிள் நெட் குவிஸுடைய ஆப். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் எக்ஸாம் இருக்குது. ஒன்று டுடே டெஸ்ட் ஃபார் ப்ரைஸ் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் இருக்குல்ல இந்த மாதிரி. அப்புறம் புக் வைஸ் குவிஸ், அப்புறம் ரேண்டம் குவிஸ். இப்போ இந்த 3க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா எனக்கு ப்ரைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டுடே டெஸ்ட் ஃபார் ப்ரைஸ் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ப்ரைஸ் வேண்டாம், நான் சும்மா ஜென்ரலாக அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபார் செல்ஃப் டெஸ்ட் இருக்குல்ல இது கீழே புக் வைஸ் குவிஸ், ரேண்டம் குவிஸ்ன்னு இருக்கும். இப்போ புக் வைஸ் கிளிக் பண்ணும்போது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்னு சொல்லி காமிக்கும். அதே மாதிரி ரேண்டம் கிளிக் பண்ணும்போது இப்போ பைபிளுடைய ஹோல் எல்லா பகுதியும் என்ன ஆயிரும், ரேண்டமாக வரும். இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே ஃப்ரீ தான். இதுக்கு நீங்கள் எந்தவித பதிவு கட்டணம் செலுத்தணும் அவசியம் இல்லை. பட் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா டுடே டெஸ்ட் ஃபார் ப்ரைஸ், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 10 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரீ எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் செல்ஃப் டெஸ்ட் இப்போ புக் வைஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் மத்தேயு கிளிக் பண்ணுறேன். என்ன ஆயிரும் அப்படின்னா 25 கொஸ்டின் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 25 கொஸ்டின் ஆகணும் ரேண்டமாக வரும். ரைட் சைடில் பாருங்கள் டைமர் ஓடிட்டு இருக்கும் 120 செகண்டில். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஸ்டின். இது 4 ஆன்சர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் ஆனே ஒரு நேம் இருக்குது. இது என்ன நேம்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம், இந்த கொஸ்டினே கேட்கலாம். அதுக்கான ஆப்ஷன் உள்ளே இருக்குது. நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், வெரிஃபை பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதில் நீங்களே கொஸ்டின் கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ 4 1 சூஸ் பண்ணுறேன். 2 இப்போ ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் ரேண்டமாக சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொஸ்டின் இருக்குது. அது கீழே யார் கேட்டாங்களோ அவங்க பெயர் இருக்குது. அது கீழே 4 இருக்கும். 4 1 சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்து டைமர் ஓடிட்டு இருக்கும். இப்போ 120 செகண்ட்லேருந்து மைனஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் ஆகிட்டு இங்கே பாருங்கள் நான் எத்தனை கொஸ்டின் கேட்டுறேன், எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் 25 அட்டன் பண்ணிட்டேன். மேலே கொஸ்டின் இருக்கா? இப்போ நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கழுகு. ஸோ ஆன்சர் புறாவை. அப்போ ரிசல்ட் தப்பு. ஸோ இதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மத்திய 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஈஸியாக என்ன ஆயிரும் உங்களுக்கு எத்தனை தப்பு எத்தனை சரிங்கிறத பார்த்துக்கலாம். அதில் இருக்கும் இடத்தையும் காமிச்சிடும். இப்போ நம்ம தப்பு சொல்ல முடியாது. இருக்கும் இடத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் ரைட்டாக இருந்தால் அங்கே பாருங்கள் 4 ஆன்சர் ரைட்டு. ஆன்சர் மத்திய 13:9. நான் சூஸ் பண்ணது மத்திய 13, ரிசல்ட் ரைட்டு. மத்திய பார்த்தீங்கன்னா 13:9 அந்த ஒரு அதிகாரம் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ப்ரூஃப் இருக்குது. இந்த மாதிரி அட்டன் பண்ண உடனே அதுக்கான ப்ரூஃபை என்ன ஆயிரும், கரெக்டாக காமிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் மை ரிசல்ட்டில் நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். நீங்கள் எப்போ அட்டன் பண்ணீங்க, எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க, எத்தனை தப்பு எத்தனை சரி, ஓகே, எந்த டேட்டு, எத்தனை செகண்ட் அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அட்டன் பண்ணுறது. இப்போ நம்ம பெய்டு பண்ணி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு டுடே டெஸ்ட் ஃபார் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இது இந்திய நாளுக்கான தேர்வு. லூக்கா 6ஆம் அதிகாரம் முதல் லூக்கா 10ஆம் அதிகாரம் இடைப்பட்ட வசனங்கள். இது நீங்கள் இதை வாசித்து பார்த்துட்டு எந்த வசனமோ, ஓகேவா, ஸோ லூக்கா 6 to 10 பார்த்தீங்களா, இதுக்கு இடைப்பட்டது என்ன ஆகும், அந்த வசனங்கள் வரும், அந்த கேள்விகள் வரும். இப்போ என்ன பண்ணிட்டு கிளிக் டு அட்டன் பண்ணுறேன். தேர்வு கட்டின 10 ரூபாய் மட்டும்தான். இப்போ என்னுடைய வேலெட்டில் 0 இருக்குது. என்கிட்ட அமௌண்ட் இல்லை, 0 இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஆட் வேலெட் கிளிக் பண்ணுறேன். ஒரு 10 ரூபா நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 10 கொடுத்துட்டு பே ஆன்லைன். ஸோ பே ஆன்லைன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கேட்வேக்குள்ளே போயிடும். இதில் இங்கே பாருங்கள் கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே இருக்குது. எனக்கு நான் ஃபோன்பே சூஸ் பண்ணுறேன். ஃபோன்பே, கூகுள் பே, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே இருக்குது. நான் ஃபோன்பே சூஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக ஃபோன்பே ஓப்பன் ஆயிரும். உங்கள் மொபைலில் என்னென்ன ஆப் இருக்கோ, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு எது தேவையோ அதில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ நான் வந்து யூபிஎம்மில் பே பண்ணிக்கிறேன். ஸோ அமௌண்ட் பே ஆயிடுச்சு. நீங்கள் ஒன்றுமே செய்யணும், அது பாட்டுக்கு ரன் ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்கள், யுவர் டேரக்ட் 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ அதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு காமிச்சிருங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், அந்த இருக்கு இல்லையா, லாஸ்ட்டாக பே பண்ணி இந்த டேட்டு தான், இந்த டேட்டில் இந்த டைமில் பே பண்ணியிருக்கோம். இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டில் போய் பார்க்கலாம். டுடே பைபிள் குவிஸில் டுடே குவிஸ். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அப்போ 10 ரூபா காமிச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் இதாகலை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 10 ரூபா பே பண்ணிட்டீங்கன்னா 5 முறை எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வாரம் வந்து லூக்கா 16 10 to 16 வெயிட் பண்ணுங்க. லூக்கா 6 to 10 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 6 to 10 வந்து நீங்கள் 5 டைம் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வாரம் எக்ஸாம் நடக்கும்போது நீங்கள் திரும்ப 10 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு 10 ரூபா தான் பே பண்ண போகிறீங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் எழுதும்போது என்ன பண்ணிக்கலாம், இப்போ பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இப்போ 25க்கு 23 எடுப்பீங்க. ஸோ 2வது டைம் பண்ணும்போது 25க்கு 24 எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணலாம். இப்போ இன்னொரு விஷயம், ஒரே மாதிரி 2 பேர் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து நீங்களும் 25க்கு 25 வாங்கிட்டேன், இப்போ நானும் 25க்கு 25 வாங்கினாலுமே சாஃப்ட்வேர் என்ன எடுத்துக்கும் அப்படின்னா வந்து யார் குறைவான செகண்ட் அட்டன் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ டைமர் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, யார் கம்மியான செகண்டில் வந்து அதை அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன ஆகும், அந்த ப்ரைஸ் வந்து என்ன அசைன் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அட்டன் பண்ண உடனே இங்கே பாருங்கள், டுடே டாப் ரேங்கில் இந்த எல்லாமே லிஸ்ட்டு வந்துடும், யாரில் அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறத காமிச்சிடும். வியூ ஆர் கொடுக்கும்போது என்ன ஆயிரும்னா வந்து யார் அட்டன் பண்ணாங்களோ அவங்க லிஸ்ட்டில் வந்துடுங்க. பாருங்கள், லாஸ்ட் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன், அந்த லிஸ்ட் வந்துருக்குது. இந்த மாதிரி தான் இந்த பைபிள் எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எதுவும் நீங்கள் பே பண்ண முடியல அல்லது வந்து அட்டன் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் இதை பற்றி சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அது இது அட்டன் பண்ணுற ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால் பண்ணி கேளுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.